ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி அவர்கள் இந்த பிக் பாஸ் முடியறதுக்கு முன்னாடி அவரோட சொந்த செலவில் ஒரு ட்ராஃபி எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. செம்ம மாதம் இருந்துச்சு. அது என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாருமே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். முதல் நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். இந்த சீசன் என்னை பொறுத்த வரைக்கும் விஜய் சேதுபதி அவருடைய ஹோஸ்ட் எப்படி இருந்துச்சு, அடுத்த சீசனில் நான் வருவேன், என்னையே கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருந்தார். அதை பற்றி உங்களோட கருத்தை சொல்லுங்கள். இப்போ ஸ்ட்ரெயிட்டாக அந்த வீடியோ போயிடலாம். ஸோ விஜய் பார்வதி வந்ததுக்கப்புறமா அந்த இடமே செம்ம வைப்பாக இருந்துச்சு. என்ன கேட்டிங்கன்னா, விஜய் பார்வதிக்கு கிடைத்த கைத்தட்டல் வந்துட்டு கமருதன் கிடைத்த கைத்தட்டல் வந்துட்டு வேறு யாருக்கா கிடைச்சதா கேட்டிங்கன்னா, அந்த மொத்தத்துலேயும் டைட்டில் வினராக இருந்தாலும் சரி, மற்றவங்க இருந்தாலும் சரி, அவங்களுக்கு கூட அந்த கைத்தட்டல் கிடைச்சதான் கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்ச டவுட்டு. உங்களுக்கு என்ன தோணுச்சுன்றதை கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா அந்த மாதிரி தான் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் விஜய் சேதுபதி திடீர்னு வந்து ஒரு விஷயத்தை பண்ணார், ரொம்ப அழகாக இருந்துச்சு. அவரோட சொந்த செலவில் அங்கே இருக்கிறவங்களுக்குலாம் வந்துட்டு அந்த ட்ராஃபி மாதிரி ஒன்று ரெடி பண்ணி அதை கொடுத்தா ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஒருத்தராக கூப்பிட்டு பார்வதிலேருந்து, கமருதுலேருந்து, எஃப்ஜேலேருந்து, ஆதிரை, கனி எல்லாருக்கும் கூப்பிட்டு அந்த இதை கொடுத்து ரொம்ப கௌரவிச்சது ரொம்ப அழகாக இருந்துச்சு. அது எதை குறிக்குதுன்னா, இவங்க 2 பேர் மட்டும் வந்துட்டு இதுக்கு உரித்தானவங்க கிடையாது, நீங்கள் எல்லாருமே இதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் வந்த 2 பேர் முக்கியமானவங்கள பார்வதி, கமருதீன், அவங்க கையில் எதுவுமே இல்லாமல் போனால் எப்படி, அவங்களுக்கு மட்டும் கொடுத்தா எப்படி நல்லா இருக்கும். ஸோ எல்லாருக்கும் கொடுக்குறன்ற மாதிரி அவங்க கொடுத்தாங்களோ அப்படி மாதிரி தோணுச்சு. ஏன்னா எல்லா சீசன்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு அடைமொழி மாதிரி அவங்களுக்கு வந்துட்டு ஒரு தலைப்பு மாதிரி வச்சு கொடுப்பாங்க. அது ஒரு சில பேருக்கு கொடுக்காமலாம் விட்டுருக்காங்க. பட் இந்த வாட்டி எல்லாருக்குமே கொடுத்தாங்க. குறிப்பாக விஜய் பார்வதி, கமருதீன் வந்தது ஒரு ஸ்பெஷல் ஒரு ஃபினாலேவாக மாறிச்சு. ஸோ செம ஹாப்பியாக இருந்துச்சு. வெறுங்கையோடு போகும்போது ஒரு கப்போட 2 பேரும் போனது ரொம்ப எல்லாருமே போனாங்க. பட் இவங்க 2 பேரும் போனது அதே உண்மையிலே ஒரு பெரிய ஒரு ஹாப்பியான ஒரு விஷயமா இருந்துச்சு. அது கரெக்டாக பாருங்கள், 2 பேர் வந்து கை தூக்குற நேரத்துக்கு முன்னாடி நம்ம விஜய் பார்வதி அட்டெண்டன்ஸ் போட்டாங்க. திவ்யா பார்த்தாங்களா கூட தெரியல. அந்த மூமெண்ட்டை தான் நான் ரொம்ப அதை எதிர்பார்த்தேன். எப்பயுமே பார்த்தீங்கன்னா அவங்க கை தூக்கும்போது எல்லா பக்கமும் ஜூமிங் வைப்பாங்க. இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா பெருசாக வந்துட்டு காமிக்காத மாதிரி இருந்துச்சு. உங்களுக்கு தோணுச்சுன்றதை சொல்லுங்கள். ஏன்னா எல்லாருமே விசில் அடிப்பாங்க, கிளாப் பண்ணுவாங்க, அதெல்லாம் காமிப்பாங்க. பட் அந்த மாதிரி எனக்கு காமிக்கல இந்த பக்கம் கண்டஸ்டன்ஸை. சபரிக்கு வந்து இந்த பக்கம் வந்து அன்புக்காங்க டீம் ஃபுல்லாக காமிச்சாங்க. ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி தெரிஞ்சுதான்னு சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் பயங்கரமாக போச்சு, சூப்பராக போச்சு. சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.